ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அவளும் நானும் அவங்களோட ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு, அந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நம்ம ஜெஸிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பை இந்த அளவுக்கு அழகாக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ரதி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரதி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினா. அமைதியாக இருக்கிறேன்னா அதிகமாக பேச ஆரம்பித்தேன், சேட்டை பண்ண ஆரம்பித்தேன். எதையுமே ஓப்பனாக பேசாதனா ரதிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பித்தேன். நீ என்கிட்ட எப்போவுமே ஃப்ரீயாக பேசணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், நல்லா பேசணும் எல்லார் கூடயும் அப்படின்னு சொல்லுவா. நான் கொஞ்சம் அதிகமாக பேச மாட்டேன், பேசுகிறவங்க கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவேன். அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு எல்லாரோடையுமே நல்லா ஈஸியாக பழக வச்சா. இப்போ நானும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தி. அதுக்கப்புறம் ரதி பார்த்துட்ருக்கிற வேலையுமே விட்டுட்டா. நான் கேட்டேன், எதுக்காக ரதி வேலையை விட்டுட்டேன்னு சொல்லவும், ஒன்றை என்னால் சரியாக பார்த்துக்க முடியலடி, அப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க்கு, நான் இனி வேலைக்கு போகல, நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நான் எதுவுமே சொல்லிக்கல. அதுக்கப்புறம் ரதி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும்போது இன்னுமே எங்கள் 2 பேருக்கு நிறைய டைம் கிடைச்சிது ஒன்றா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு நாள் ரதியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போனேன். நல்ல மழை, நல்லா நனைஞ்சிட்டேன். மழையில் நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு போனேன். ரதி என்னை பார்த்ததும் திட்டுனா. மழை வருதுன்னு தெரியுது, ஓரமாக நின்றுட்டு பொறுமையாக வீட்டுக்கு வரலாம்ல, இப்போ என்ன அவசரம் உனக்கு, ஏன் இப்படி நனைஞ்சிட்டே வந்திருக்க அப்படின்னு திட்டுனா. நானும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தான் மழைன்னா பிடிக்கும், ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னேன். ரதி திட்டிக்கிட்டே ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து, இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறையில்லை, நாளைக்கே வந்து தலைவலிக்குன்னு சொல்லுவ, உனக்கு இது தேவையா, நீ ஏன் மழையில் நனைகிறன்னு சொல்லி என்னோட தலையை துவட்டி விட்டா, காய வச்சா, திட்டிக்கிட்டே காய வச்சிட்டு இருந்தா. நம்ம அம்மா இப்படி இருப்பாங்க, நம்மளை திட்டிக்கிட்டே நமக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே சரியாக பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு ரதியுமே தெரிஞ்சா. என்னை திட்டிக்கிட்டே என்னை தலையை காய வச்சு விட்டா. ஒரு நேரத்தில் நான் ரதியை என்னோட அம்மாவா பார்ப்பேன், இன்னொரு நேரத்தில் என்னோட குழந்தையா பார்ப்பேன். என்னோட மடியில் வந்து உட்காந்துக்கிட்டு கொஞ்சி விளையாடிட்டு இருப்பா, சின்ன பிள்ளை மாதிரி. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஒரு நேரம் மெச்சூர்டா எனக்கு அம்மா மாதிரி என்னை அதட்டுறது, திட்டுறது, என்னை நல்லா பார்த்துக்கிறது அப்படி மாதிரி இருப்பா. இன்னொரு நேரம் அப்படியே ஆப்போசிட்டா குழந்தை மாதிரி, பச்சை புள்ள மாதிரி மாறி என்கிட்ட சேட்டை பண்ணிட்டு கொஞ்சிக்கிட்டுமே இருப்பா. ரதி வீட்டில் இருக்கா, அவளுக்காக ஒவ்வொரு விஷயமா நான் செய்ய ஆரம்பித்தேன். அவளுக்கு மருதாணி அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். நான் அவளுக்காக அதுவும் மருதாணி இலையெல்லாம் பறிச்சுட்டு கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது, நானே அரைச்சி என்னோட கையாலேயே ரதிக்கு வச்சு விடுவேன். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் சொல்லுவா, நீ வச்சு விட்ட மருதாணி எனக்கு அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்குது அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து காட்டுவா. அது ரொம்பவே அழகாக இருக்கும், அவ்வளோ கலராக பிடிச்சிருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் ரதி மருதாணி வைக்கணும் கொண்டுட்டு வான்னு சொன்னான். நானும் என்னோட வீட்டில் இருந்து மருதாணி இலையை பறித்து அரைச்சி எடுத்துகிட்டு போனேன். அப்போ நான், ரதி, அவளோட அம்மா அவங்க வீட்டு தோட்டத்தில் இருந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் ரதியோட கையில் மருதாணி வச்சு விட்டுட்டு இருந்தேன். அப்போ ரதி அவங்க அம்மா கிட்ட கேட்டா, இது விஷந்தானம்மா, இதை நம்ம சாப்பிடக்கூடாதுல்ல அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டா. அவங்க அம்மாவும் அதுக்கு ஆமாம் இது விஷம்தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ சொன்னேன், இல்லை ரதி, இது அப்படி கிடையாது, இது ஒரு மெடிசின், இது நல்லது தான். என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க, இதை சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்லான்னு கூட சொல்லியிருக்காங்க, இது அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் ரதி நம்பலை, இல்லை இது விஷம்தான் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், விஷம்னா நம்ம ஏன் கையில் வைக்க போகிறோம், இது நம்ம கையில் இருந்து நம்ம உடம்புக்குமே போகும், இது விஷம்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். நீ தெரியாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்கத சும்மா இருன்னு சொன்னான். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த கிண்ணத்தில் இருந்த மருதாணி அதை கொஞ்சோண்டு எடுத்து என்னோட வாயில் போட்டுக்கிட்டேன்.
அதை பார்த்ததும் ரதி ரொம்ப வேகமா என்னோட கன்னத்துல ஒரு அறை விட்டா. என்ன அவ அடிச்சதும் எனக்கு ஒரு செகண்ட் என்னன்னு தெரியாம அப்படியே நின்னேன். என்னோட கண்ணே கலங்கிருச்சு. அவ்வளோ வேகத்துல என்ன அவ அடிச்சிட்டா. என்ன ரதி அடிச்சிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதை கீழே துப்பு, இந்த தண்ணியை பொடி, வாயை குப்பிலிடி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி அந்த தண்ணிய என்னோட கையில கொடுத்தா. இத புடி, வாயை குப்பிலின்னு சொல்லி திருப்பி திருப்பி என்கிட்ட சொல்லிட்டே இருந்தா. நானும் நம்ம ஏதோ பண்ணக்கூடாத பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வாயை கொப்பளிச்சிட்டு இருந்தேன். உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான்ல, எந்த விஷயத்துல விளையாடணும்னு கூட உனக்கு தெரியல, எதையுமே நீ சீரியஸா எடுத்துக்க மாட்டியா, பார்க்க மாட்டியா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா. நான் எவ்வளவோ சொன்னேன், இது ஒன்றும் செய்யாது, அதனாலதான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த விஷயத்துல மட்டும் நீ தயவு செஞ்சு என்கிட்ட விளையாடாத, என்னால அப்படி ஒரு விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாது அப்படின்னு ரதி ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டா அந்த விஷயத்த. எனக்கு இன்னுமே அவளோட பாசம் எந்த அளவுக்கு, அவளோட அன்பு எந்த அளவுக்கு என் மேல இருந்தது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரதி எனக்கு புரிய வச்சுக்கிட்டே இருந்தா. இப்போ எனக்கு ரதி கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் அந்த பதட்டம், பயம், அந்த ஹார்ட் பீட்டு இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாச்சு. நாங்கள் 2 பேரும் இப்போ நெருங்கி பேசி பழக ஆரம்பித்தோம். அதில் ஏதோ எப்படியோ 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமா சரியாச்சு. இப்போ எனக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருந்து. ஏன்னா இப்போ என்னோட ரதி அவள் ஆசைப்பட்ட மாதிரி என்னை கொஞ்சம் கிஸ்ஸுமே பண்ணுவா. அவளோட கிஸ், அவளோட ஸ்பரிசம் அது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் வேணான்னு சொன்னதே கிடையாது. நான் எப்போவுமே ரதியோட வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ரதி எனக்கு எப்போவுமே என்னோட நெத்தியில இல்லைன்னா கன்னத்துல ஒரு கிஸ் பண்ணி தான் வீட்டுக்கு அனுப்பி வைப்பா. நானும் இது வரைக்கும் அந்த கிஸ்ஸை வாங்காம நான் என்னோட வீட்டுக்கு வந்தது கிடையாது. அவ வீட்டுல அத்தனை பேர் இருந்தாலும் நான் கிளம்பும்போது வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ரதி அந்த கிஸ்ஸை கொடுத்தாதான் நான் அன்னைக்கு வீட்டுக்கே போவேன். இல்லைன்னா அவ எப்போ கொடுக்குறாளோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். வண்டியில இருப்பேன், ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பேன். ரதிக்கு தெரியும் இவ கிஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்றா அப்படிங்கிற மாதிரி தெரியும். அவளும் இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லி வெளியில வந்து கிஸ் பண்ணிட்டு போவா. இல்லைன்னா கிச்சனுக்கு கூப்பிட்டு அங்க வச்சு ஒரு கிஸ் பண்ணி என்னை அனுப்பி வைப்பா. அது எனக்கு ரொம்பவே பழக்கமான ஒண்ணு அப்படின்னு ஆகிருச்சு. ரதி என்ன அந்த மாதிரி பழக்கி விட்டுட்டா அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னுமே வீட்டுக்கு அதிகமா போக ஆரம்பிச்சேன். ரதி என்ன சமைச்சாலும், எனக்கு பிடிச்சது என்ன செஞ்சாலும் வீட்டுக்கு வர சொல்லிடுவா. நானுமே அதே மாதிரி ரதிக்கு பிடிச்சத நான் செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த மாதிரி என்னோட நாட்கள் ரொம்பவே வேகமா போயிட்டு இருந்து அப்படிதான் சொல்லணும். ரதி கூட இருந்த நாட்கள் எனக்கு ரொம்ப வேகமா போச்சு. டக்குன்னு எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரதி கூட எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்கு. நாங்க 2 பேரும் போகாத இடமே கிடையாது. எல்லா இடமும் ஒன்னா கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஊரையே சுத்தி வந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். சனிக்கிழமானா கோயிலுக்கு போயிடுவா ரதி. நாங்க 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போறது, பார்லருக்கு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு, சின்னதா காய்ச்சல் வந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதும் நானா தான் இருப்பேன். என்னைய ஹக் பண்ணிட்டு தான் இன்ஜெக்ஷனுமே ரதி போட்டுப்பா. என்னடா இவங்க இந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க, ஒரு சின்ன சண்டை கூட வந்தது இல்லையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வந்துச்சு, நிறைய சண்டை வந்துச்சு. எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல அன்பு அதிகமாகும் போது அதே அளவுக்கு பொசசிவ் ஆகும். அந்த பொசசிவ் சண்டையாகுமே ஆகும். காலேஜ் டைம்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, பொசசிவ் ஆச்சு, ரதி கோச்சுக்கிட்டா, சண்டை வந்துச்சு. ஆனா இப்பவும் மறுபடியும் அதே மாதிரி நடந்தது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் ரதியோட ஃபேமிலி கிட்ட பேசுறதுமே அவளுக்கு பிடிக்கல. அதே மாதிரி நான் என்னோட ஃபேமிலி கிட்டையும் க்ளோஸா இருக்கிறதுமே அவளுக்கு பிடிக்கல. நான் அவளுக்கு மட்டும்தான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா. என்கிட்ட யாரு பேசினாலும் அவளுக்கு பிடிக்கல. ஏன் ஒரு சின்ன பசங்க அவங்க பேசினா கூட பிடிக்கல. என் மடியில என் பசங்க வந்து இருந்தாலும் அது அவளுக்கு பிடிக்கல. மே மாசம் ஆச்சுனாலே
என்னோட ஃபேமிலியில் சொந்தக்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த 1 மந்த்து அவ்வளோ ஜாலியாக போகும், என்ஜாய் பண்ணுவோம் பசங்க கூட சேர்ந்து. அப்போ அந்த மே மாதம் நான் பசங்களோட எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது ரதி கூட பேசுகிற டைம் குறைஞ்சதுன்னு எல்லாம் இல்லை. அவ என் பக்கத்தில் இருக்க முடியலை. அந்த ஒரு கோவம். இந்த பசங்கள்லாம் ஜெஸி கூட எந்த அளவுக்கு அட்டாச்சாக இருக்காங்க, இவங்க மட்டும் அவ கூட இருக்கிறாங்க, சேர்ந்து சாப்பிட்றாங்க, ஒன்னா தூங்குறாங்க, ஏன் நம்மளால இருக்க முடியல, அந்த மாதிரி எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சா. நானும் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டுக்கு போலான்னு நினைச்சு வண்டி எடுத்தா. பசங்க எல்லாம் எனக்கு முன்னாடியே வண்டியில ஏறி உட்காந்துருவாங்க. என்னால அதுக்கப்புறம் போக முடியாது. நானும் ஒரு பக்கம் பேசினேன். பசங்க, சின்ன பசங்க அவங்கெல்லாம், அவங்க கிட்டலாம் நீ பொசசிவ் ஆகாத, நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்க, நீ எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவ கேட்கல. அன்னைக்கு ஒரு நாள் சண்டையுமே போட்டா. சின்ன பசங்க கிட்ட எல்லாம் நீ பொசசிவ் ஆகுற, இதெல்லாம் ஒரு விஷயம், நீ சண்டை போடுறிய, எனக்குமே கோவம் வந்துச்சு. நான் ரதிக்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பேசவே இல்லை. நான் பேசாம இருந்தது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் காலையிலே கால் பண்ணி எனக்கு ஒரு திங்ஸ் வேணும், நீ வாங்கி கொடுன்னு கேட்டா. நான் காசு அனுப்புறேன்னு சொன்னாலும் நான் எப்படி வெளியில போய் வாங்க முடியும், நீ வந்து வாங்கி கொடு அப்படின்னு சொன்னா. எனக்குமே கோவம் இருந்துச்சு. இருந்தாலும் ரதி கேட்டா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ வண்டி எடுத்துட்டு அதை வாங்கிட்டு ரதி வீட்டுக்கு போனேன். வாசல்லே நின்றுட்டு ஹாரன் அடிச்சேன். நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நீ இதை வாங்கிக்கோன்னு சொன்னேன். ரதி எப்போ இல்லை, நீ உள்ள வந்து கொடு, நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னான். எது உள்ள வரணுமா, உனக்கு வேணும்னா இங்கே வாங்கிக்க, என்னாலலாம் வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ ரதி, நீ உள்ள வந்து தந்தா நான் வாங்கிக்கிறேன், இல்லைனா முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் வேற வழியே இல்லாம ஹாலுக்கு போனேன். ஹாலில் போய் நின்றுக்கிட்டு இந்தா இப்போ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போவும் ரதி ஹாலில் இருந்து ரூம்ல போய் நின்றுக்கிட்டு நீ இங்கே வந்து கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னான். எனக்கு இன்னுமே கோவம். நான் உனக்காக அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ என்கிட்ட விளையாடிட்டு இருக்கல்ல அப்படின்னு கோவம் வந்துச்சு. மறுபடியும் வேற வழியே இல்லாமல் நான் ரூமுக்குமே போயிட்டு இப்போ இதை வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்தேன். ரதி என்னோட முன்னாடி வந்து நின்று என் மேலே கோச்சிக்கெல்லாம் செய்வியா, நேற்று நைட்டு ஒரு நாள் என்கிட்ட பேசாமல் இருந்துட்டல்ல. நான் குனிஞ்சு நின்றுக்கிட்டு ரதியோட பேச பார்க்காம இதை வாங்கிக்கோ, நான் போகணும்னு சொன்னேன். ரதி என் பக்கத்தில் வந்து டக்குன்னு என்னோட கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டா. நான் அதை எதிர்பார்க்கல. சடனாக கிஸ் பண்ணவும் அப்படி நின்ன 2 செகண்ட். அதுக்கப்புறம் ரதி, நான் கோவத்தில் இருக்கும்போது நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நானாக ரிட்டர்ன் வந்துடுவேன், இந்த மாதிரி செய்யாதன்னு சொன்னேன். நீ கோவத்தில் இருக்கியா அப்படின்னா இன்னொரு கிஸ் அப்படின்னு மறுபடியும் ஒரு கிஸ் பண்ணா என்னோட கன்னத்தில். ரதி, போதுண்டே, இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணாத, கோவத்தில் இருக்கேன்னு சொல்கிறேன், அப்போ நீ இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லு. நீ கோவத்தில் இருக்கியா, இதை எப்படி சரி பண்ணனா, வேணா நான் இன்னொரு கிஸ் கொடுக்கவா அப்படின்னு மறுபடியும் வந்தா. நான் போதுன்னு சொல்லி அந்த இடத்துலையே சிரிச்சிட்டேன். ரதி அப்போ என்னோட பக்கத்தில் வந்து, ஜெஸி, உனக்கு இந்த கோவம் கொஞ்சம் கூட செட் ஆகலடி, நீ சிரிக்கும்போது அவ்வளோ அழகா இருப்ப தெரியுமா, எங்க இப்போ கொஞ்சம் சிரி பார்க்கலாம், சிரிங்க, கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு சொல்லி என்னோட முன்னாடி வந்து நின்று சிரிக்க வச்சா. நானுமே சிரிச்சிட்டேன். போது ரதி, இதோட விடு. அதுக்கப்புறம் என் மேலே கோச்சிக்காதடி, என் மேலே கோச்சிக்கிறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வருதோ அப்படின்னு ரொம்ப நல்ல பிள்ளையா என்கிட்ட பேசுனா. இதோ பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, புரிஞ்சுக்க, வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு தான் என்னால் வர முடியல, நீ இந்த மாதிரிலாம் இருக்காத, சின்ன பசங்க கூடலாம் நீ சண்டை போடுவியா அப்படின்னு கேட்டேன். ரதி, எனக்கு அதெல்லாம் தெரியாது ஜெஸி, உன் கூட யார் பேசினாலும் பழகுனாலும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு தான் மறுபடியுமே சொன்னான். ரதி, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுடா, அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், நீ எனக்கு மட்டும்தாண்டி, நான் உன்னை வேற யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் அப்போ யோசித்தேன்,
ரதி, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும், நீ எல்லாமே அப்படிதான், நீ கொஞ்சம் அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் விலகி இரு அப்படின்னு என்கிட்டயே சொன்னா. இவ ஏதோ சொல்றா அப்படின்னு நான் அதை யோசிக்காம நான் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ரதி, இப்படிதாங்க நான் கோச்சுக்கிட்டேன்னா அந்த நாய் என்னை வீட்டுக்கு வர வச்சு கிஸ் பண்ணிட்டு என்னை ஆஃப் பண்ணி விட்டுரும். அவளுக்கு நல்லா தெரியும் என்னை எப்படி சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த மே மந்த்து முடிஞ்சது. சொந்தக்காரங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அப்போ நான் ரதிக்கிட்ட சொன்னேன், நீ ஒரு நாள் வீட்டுக்கு வாயேன், இவ்வளோ நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியலை, நீ வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பிளான் போட்டோம், என்ன பண்ணலாம், ரதியோட வீட்டில் என்ன சொல்லிட்டு என்ன பொய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருந்தோம். அப்போ நானுமே சொன்னேன், பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாருமே பார்க்குறேன், அவங்க அக்கா எல்லாருமே பார்க்குறதா சொல்லி நீ வீட்டுக்கு வான்னு சொன்னேன். ரதியுமே அதை கேட்டுட்டு சரி ஓகே நான் கேட்டு பார்க்குறேன்னு சொன்னா. அவங்க வீட்டிலையுமே விட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது என்னோட ஃபேமிலி இங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு. ரதி என்னோட ஃபேமிலியை பார்க்குறதா சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வரும்போதே மேடம் கோவத்தில் தான் வந்தாங்க. வந்ததும் என்னை போட்டு பிடிச்சி அடிச்சா. ஏய், எதுக்கடி அடிக்கிற, இப்போ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன். இத்தனை நாள் பசங்க இருக்காங்கன்னு சொல்லியே என்னைய அவாய்ட் பண்ணல, உன்னை என்ன தாண்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடிச்சா. சரி சரி, அதுக்காக தான் நான் இன்னைக்கு உன்னை வர சொல்லியிருக்கேன், கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரதியை சமாதானப்படுத்தினேன். இப்போ நம்ம ஒரு டிரைவ் போயிட்டு வரலாமா அப்படின்னு என்னோட வண்டியில் ரதியை ஏற்றிக்கிட்டு ஒரு டிரைவ் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட வீட்டில் ஒரு மினி ஸ்விம்மிங் பூல் இருக்கும். எனக்கு அந்த தண்ணி எல்லாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நான் ரதியை கேட்டுட்டு இதில் கொஞ்ச நேரம் நம்ம 2 பேருமே விளையாடலாமா, என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ரதியுமே ஓகே சொன்னான். அவள் சொன்னதும் என்னோட ட்ரெஸ்ஸு ஒன்று எடுத்து கொடுத்து 2 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த மினி ஸ்விம்மிங் பூலில் அந்த தண்ணிக்குள்ளே 2 பேருமே இறங்கி விளையாடிட்டு இருந்தோம். பேக்ரவுண்டில் ஒரு சாங்கு ப்ளே பண்ணி விட்டுட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருந்தோம். எனக்கு தண்ணின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரதிக்கு குளிர ஆரம்பிச்சிட்டு தண்ணியில் நிறைய நேரம் இருக்க முடியல. அவள் போதுன்னு சொல்லிட்டா. நானுமே எழுந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ரதிக்காக அன்னைக்கு சமைச்சு வச்சுருந்தேன். அதையுமே ரதி தான் அப்பவும் எனக்கு ஊட்டிலாம் விட்டா. ஊட்டி விட்டுட்டு 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டோம். இந்த சீனெல்லாம் இப்போ தான் சீரீஸ்லேயே வருது. ஆனால் நாங்கள் இதெல்லாம் எப்போவோ ட்ரை பண்ணிட்டோம். நானும் ரதியும் எப்படியெல்லாம் ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா யோசிச்சு பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இந்த சீரீஸில் இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கு. எவ்வளோ நல்ல மெமரிஸ் இல்லை ரதி கூட, ரதி எனக்கு கொடுத்தது. அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட ரூமுக்கு வந்தா என்னோட டைரி தெரியும்ல, நான் எப்போவுமே எழுதுறது, அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு அன்னைக்கு மே 29 அந்த பேஜ் அந்த டைரியில் எடுத்து எதோ எழுதிக்கிட்டு இருந்தா. என்கிட்ட எதையுமே காட்டலை. எழுதி வச்சுட்டு என்னோட மடியில் படுத்திருந்தா. நானும் வழக்கம் போல் ரதியோட தலையை கொதி விட்டுட்டு அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் நீ என்ன ரொம்ப தாண்டி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி என்னை மறுபடியும் கிஸ் பண்ணனா. இது எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட்டு உனக்கு இந்த கிஸ்ஸு தான் சொல்லி மறுபடியும் கிஸ் பண்ணனா. சரிம்மா போதும்னு சொல்லி அதோட நிறுத்திக்கிட்டேன். என் கூட தோட்டத்துக்கு வர்றது, வீட்டை சுற்றி பார்க்குறது, டிரைவ் போகிறது, ஒன்றா சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே தூங்குறது, என் பக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு அந்த டே ஃபுல்லாகவே போச்சு. என்னை விட்டு கொஞ்சம் கூட தள்ளி இருக்க மாட்டா. அப்படி இடிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்பாங்க. என்னோட ஹார்ட் பீட் அது பக்கத்தில் நெஞ்ச வச்சுக்கிட்டு, இந்த இடத்துல நான் தான் இருக்கேன், இந்த ஹார்ட் இது எனக்காகத்தான் துடிக்குது அப்படிங்கிற மாதிரி என் பக்கத்திலே தான் அப்படி தான் இருப்பா. என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு என்னோட விரலை சொடக்கெடுத்து விட்டுக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்காம அவளுக்கு தோன்றதை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருப்போம். அன்னைக்கு ஈவினிங் ரதியுமே கிளம்பிட்டா.
அப்போ நான் அந்த டைரி எடுத்து பார்த்தேன். அதில் எழுதியிருந்தேன், இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். ஐ லவ் யூ ஜெஸ்ஸி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தா. அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு ஜெஸ்ஸி ரதி அப்படிங்கிறதையுமே எழுதி வச்சுருந்தா. நான் இது எல்லாத்தையுமே பார்த்தேன். எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரதிக்கு என்ன இந்த அளவுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்குள்ள ஒரு தயக்கம் அதுவுமே இருந்துச்சு. இதை பற்றி நாங்கள் 2 பேருமே ஓப்பனாகவே பேசிக்கல. ஆனால் நாங்கள் நடந்துக்கிறது ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் லவ் பண்ணுறோம், எனக்கு நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருந்ததே கிடையாது. எதுவுமே சொல்லிக்காம எங்களோட ரிலேஷன்ஷிப்பு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ரதி அப்படி எழுதுனதை பார்த்த பிறகுதான் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. இதை எப்படி அவகிட்ட பேசலான்னு சொல்லி நான் அங்கேயே யோசிக்க ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் ஜெஸ்ஸி என்ன பண்ணாங்க, ரதிக்கிட்ட போய் சொன்னாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம திங்கக்கிழமை பார்க்கலாம். சரியா? எல்லாரும் சண்டேவை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. இதோட நான் இன்னைக்கு கிளம்புறேன். தேங்க்யூ.